வெல்கம் டு கிரீன் லைஃப் பயோடெக் லேபரட்டரி. நான் இங்கே பயோஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபார் பயோஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம பாக்டீரியம் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாக்டீரியமுக்கு ஸ்பெசிஃபிக் மீடியம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மதர் டியூப் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஃப்ரம் திஸ் மதர் டியூப்லேருந்து நம்ம வந்து மதர் பிராத் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். திஸ் மதர் பிராத்தை வச்சு தான் நம்ம வந்து ஃபெர்மெண்டரில் யூஸ் பண்ணி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் பாக்டீரியம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபார் பாக்டீரியல் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி ஃபெர்மெண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா இது 100 லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஃபெர்மெண்டர். இந்த ஃபெர்மெண்டரில் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிடணும். வாஷ் அவுட் பண்ணிட்டு நம்ம நியூட்ரியன்ட் மீடியம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி 100 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு போர் பண்ணிடுவோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணுவோம். ஸ்டெரிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 121 டிகிரி செல்சியஸ் 15 LBS ப்ரெஷரில் இருக்கும். தென் நெக்ஸ்ட் டே வந்து நம்ம கூல் டவுன் பண்ணிக்கணும். ஃப்ரம் 121 டிகிரி செல்சியஸ்லேருந்து நமக்கு கூல் டவுன் ஆகி ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம மதர் பிராத் சூடோமோனாஸை வந்து நம்ம இதில் வந்து இனாகுலேட் பண்ணிப்போம். ஆஃப்டர் இனாகுலேஷன் நம்ம க்ரோயிங் பீரியட் பார்த்தீங்கன்னா 1 வீக் இருக்கும். ஆஃப்டர் 1 வீக் வந்து நம்ம செல் கவுண்டிங் பண்ணுவோம். ஆஃப்டர் செல் கவுண்டிங்க்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஃபைனலாக பேக்கிங் வந்து